இன்னைக்கு நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் டே 2 இப்போ பரபரப்பாக விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க இன்னைக்கு நம்ம இந்திய அணி ஒரு வழியா ஆல் அவுட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற நிலைமை தான் இருந்தது. ஆனால் நம்ம இந்திய அணியை சரிவில் இருந்து ஒத்த ஆளாக பார்த்தீங்கன்னா இப்போ குல்தீப் யாதவ் அவர் மீட்டு எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உலகின் நம்பர் 1 பவுலரே இன்னைக்கு குல்தீப் யாதவ் ஒத்த ஆளா அவர் கதற விட்டுருக்காரு. ஸோ குல்தீப் இன்னைக்கு அவர் செஞ்ச ஒரு சில செய்கைகள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்த நம்ம இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க எல்லாருமே பார்த்து மிரண்டு போய் குல்தீப்பை பார்த்து அவங்க எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய சம்பவங்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்திய அணிக்காக பேட்டிங் பண்ண குல்தீப் யாதவ் களத்தில் அவர் நிகழ்த்தியிருக்காரு. அதாவது இன்னைக்கு காலையில் இங்கிலாந்து அணி 353 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையுமே அவங்க இழந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்திய அணி பேட்டிங்கை துவங்கியிருந்தாங்க. இதில் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா 2 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. சுப்மன் கில், ஜெய்ஸ்வால் கொஞ்ச நேரம் விளையாண்டாலும் கில் 38 ரன்களுக்கு அவுட் ஆயிட்டாரு. ராஜ் பட்டிதார் ஏமாற்றம் அளிக்கும் விதமாக அவரும் 17 ரன்கள் தான். ரவீந்திர ஜடேஜா திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5வது பேட்ஸ்மேனா இறங்கி அவரும் 12 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. அடுத்ததா வந்த சர்ஃப்ராஸ் கான் அவரும் ஏமாற்றம் அளிக்கும் விதமாக 14 ரன்கள் தான். அதுக்கு அப்புறமா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியனின் ஸ்கோரை ஜெய்ஸ்வால் அவர் உயர்த்துவார் அப்படின்னு பார்த்தா திடீர்னு 73 ரன்ல ஜெய்ஸ்வால் அவரும் அவுட் ஆக அடுத்ததாக வந்த அஸ்வினும் 1 ரன் தான் எடுத்தாங்க. அதுக்கு அப்புறமா பார்ட்னர்ஷிப் போட்ட துருல், அதுக்கப்புறமா குல்தீப் இவங்க 2 பேருமே நம்ம இந்திய அணியை ஆல் அவுட் ஆக இருந்த சரிவில் இருந்து மீட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக ஒரு பவுலரான குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ப்ரொஃபஷனல் பேட்ஸ்மேன் மாதிரி நம்ம இந்திய அணிக்காக அவர் பேட்டிங் பண்ணியிருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட 72 பந்துகள் ஃபேஸ் பண்ண குல்தீப் நிறைய பந்துகள் டிஃபென்ஸ் மட்டுமே விளையாண்டு இங்கிலாந்து அணியின் பவுலர்கள் எல்லாரையுமே கதற விட்டுருக்காரு. முக்கியமாக இன்னைக்கு ஆட்டம் முடியறதுக்கு ஒரு சில ஓவர்களுக்கு முன்னாடி ஜேம்ஸ் ஆண்டர்சன் உலகின் நம்பர் 1 டெஸ்ட் பவுலர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திருக்காரு. அவருடைய போலிங்கே குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்டம் முடியறதுக்கு சற்று சில ஓவர்களுக்கு முன்னாடி 2 மேடின் ஓவர் பேக் டு பேக் குல்தீப் யாதவ், ஜேம்ஸ் ஆண்டர்சன் அவர் கதறக்கூடிய அளவுக்கு அற்புதமாக 2 ஓவர் மேடின் ஓவர் ஆண்டர்சன் பால்ல 12 பந்துகள் அற்புதமாக பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ குல்தீப் அவர் டிஃபென்ஸ் வைக்கிற ஸ்டைல் அது எல்லாத்தையுமே ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்து பார்த்த ரோஹித் சர்மா, கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க எல்லாருமே பார்த்து கைத்தட்டி பாராட்டி மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அற்புதமான பேட்டிங்கை இன்னைக்கு குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு எதிராக வெளிப்படுத்தியிருந்தாரு. ஸோ குல்தீப் அவருடைய இந்த டிஃபென்சிவான பேட்டிங்கால இன்னைக்கு ஆட்டம் முடிகிறப்ப நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் இழந்து 219 ரன்கள் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 134 ரன்கள் இங்கிலாந்து அணியை விட பின்தங்கியிருக்காங்க. ஆல் அவுட் ஆக இருந்த நம்ம இந்திய அணியை இன்னைக்கு குல்தீப் அவர் காப்பாத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் ஒரு ப்ரொஃபஷனல் பேட்ஸ்மேன் மாதிரி கடந்த சில ஆட்டங்களா நம்ம இந்திய அணிக்காக குல்தீப் அவர் பேட்டிங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.